மேஜர் இதெல்லாம் நீ என்கிட்ட விட்டுருங்க. நீங்க முரட்டு வேலை செய்யறவங்க. இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க மன்னார் மதன் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அங்க என்ன நடக்கிறது மட்டும் சொல்லுங்க, நான் எல்லாம் புரிஞ்சுப்பேன். இந்த பேக்ரவுண்ட்ல என்ன மியூசிக்? இங்க எல்லாரும் பேரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓஹோ, சேர்ந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு நெருங்கிட்டாங்களா? ஐயா அதெல்லாம் இல்லை சார், அவங்க நல்லவங்க. மேஜர் 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 இப்போ நீங்க யார் கட்சி? நான் உங்க கட்சி தான் சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு விபரீதமா முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு தான். தப்பு பண்றவள தப்பா தானே புரிஞ்சுக்கணும். நான் சொன்னதெல்லாம் அவ செஞ்சாலா இல்லையா? இப்போ கூட அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா? இதையாவது சாப்பிடுங்கோ. இப்படி வெறும் வயிற்றுல ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு அத்தை சொல்லி அமிச்சா. ஃபேண்டாஸ்டிக். நான் தான் பண்ணேன். அதான் என்ன சொன்னதை மாற்றிக்க மாட்டேன். ஃபேண்டாஸ்டிக். இல்லை இங்க என் மறு பண்ணு மேஜர் சுனந்தா. ஓ, இங்க அவங்க ஃப்ரெண்டு தீபா கூட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவ கண்ணு அவனையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேணா க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அண்ணு அவனையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னையா இப்போ அவ கை எங்க இருக்கு பாருங்க. அது நீங்க சொன்ன மாதிரி கையால முடிய சுழட்டிட்டு இருக்காங்க சார். நெஞ்சில வந்த முடிய தள்ளி விடுவாங்க, நெஞ்சு தெரியும். இல்ல பெருமூச்சு விடுவாங்க. நம்ம கண்ணு எங்க போகணும் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாம் சார், கொஞ்சம் அப்படிதான் நடக்குது. அப்புறம் தேவையில்லாம சிரிப்பாங்க, கண்ணு சொருகும். ஆமாம் சார், கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆனால் அது அவன் மேலே இருக்கிற சிம்பத்தினால கூட இருக்கலாம் இல்லைங்களா? அது கவலையாக இருக்கலாம். நான் கண்டுபிடிச்சு இருக்கிற கவலை தான். நீங்க வேணா பாருங்க மேஜர், அவன் கூட கொஞ்ச நேரம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் பி பேக் இன் a minute சொல்லி அவனே டபாய்ச்சிட்டு உடனே எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. டிபிக்கல் டூ டைமர் பிஹேவியர். சார் இப்போ அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க சார். அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சரி, நான் சொன்னேன்ல. ஹலோ ஹலோ சார். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? சந்தேகமே படாதீங்க, நான் ஒரு ஜீனியஸ். அதானே சொல்ல வந்தீங்க. எக்ரி. ஏன்னா அடுத்த ஃபோனில் அவள் தான் ஃபோன் பண்ணுறா. அவள்கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேயா? பாய். ஹலோ, மதன கோபால் ஸ்பீக்கிங். ஐ நோ இட் இஸ் மதன் கோபால் ஸ்பீக்கிங். இந்த ஃபோனில் வேற யார் பேச போகிறாங்க? வேற யாராவது பேசுறதா நல்லா இருந்திருக்குமா? ஐயோ அறுக்காதீங்க. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. Nothing will shock me, baby. இப்போ நான் எந்த வலிக்கு தயாராயிட்டேன். நீ வேணா ஷாக் பண்ணி பாரு. என் மனசு இப்போ கல் மனசு ஆயிடுச்சு. மறுபடியும் தண்ணி போட்டிருக்கீங்களா? ஏன் நீ மட்டும் அங்கே ஜாலியாக இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா? பாயிண்ட். பட் லிசன், இது முக்கியமான விஷயம். நான் இந்த க்ரூஸில் ஒருத்தரை மீட் பண்ணேன். சூப்பர். இங்க சொன்னா சைட் டிஷ் பண்ணி கொண்டா. அதான் நான் சூப்பர். சுனந்தா வந்திருக்காளா? அதெல்லாம் விடு, நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. You won't believe this. No baby, I will believe almost anything. What is wrong with you today? Anyway, நான் உங்க காரை ஓட்டிட்டு வந்தேன்ல கொடைக்கானல்ல. 2 பேரும் சண்டை போட்டு கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணோமே. இப்போ என்ன மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணலாங்கறியா? இன்னும் 2 வருஷம் ஜாலியா இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் சலிச்சு போன அப்புறம் என்கிட்ட வரேன்னு சொல்றியா? டார்லிங், நான் என்ன சொல்ல வரேன்னு கூட தெரியாம தண்ணியை போட்டு உளறாதீங்க. நான் முட்டாள் இல்ல. இல்லைன்னா அந்த மாதிரி பேசாதீங்க. இது நம்மளை பத்தின மேட்டரே இல்ல. தெரியும், வேற ஆளை பத்தினது. நீ சந்திச்ச அந்த ஆளை பத்தினது. எப்படி தெரியும்? like I said, நான் முட்டாள் இல்ல. ஓகே, இப்போ நான் சொல்றேன், கேட்க போறீங்களா இல்லையா? நான் என் பெத்த அம்மா சொன்ன பேச்சே கேட்காத பாவி. ஆனா நான் முட்டாள் இல்ல. நானும் உங்க அம்மா இல்ல. I'm your fiancé. ஐயா, அத மறக்கதான் நான் இந்த உல்லாச பயணத்துக்கு போனேன்னு நான் நினைச்சேன். What do you mean by that? இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அடுத்த நிமிஷமே தண்ணியை போட்டுட்டு லுக், நீங்க தெளிவா இருக்கும்போது நான் ஃபோன் பண்றேன். All I wanted to tell you was நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். ப்ளீஸ் வீணா போய் சொல்லி மாட்டீங்க. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நான் சொல்றது போய்னா என்ன அர்த்தம்? அனுபவம் கொடுத்த அறிவுன்னு அர்த்தம். ஏய், நீ ஒரு நடிகை, சலிக்காம நடிச்சுக்கிட்டே இருப்ப. ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாதுமா. நான் ஒரு சாதாரண ஒரு காலத்தோட காதலிச்சு சாதாரண. ஒரு காலத்திலயா? Are you sure of what you're saying? Oh yeah,
Oh, I'm so sure, baby. முன்னாடி இல்ல, but now I am sure. அம்மா போய் சொன்னா, நேரம் ஆம்பளை கண்ணை பார்த்து பேசுறா, எரித்து பேசுறா, இலக்கியம் பேசுறா, வீட்டோட இருக்கிற பொண்ணா தெரியல, வேணாலும் எச்சரிக்கை பண்ண, ஆனா நான் கேட்கல. ஆனா இப்ப அறிவு வந்துருச்சு அம்பு. உன மறுக்கிறது கஷ்டம் நினைச்சேன், ஆனா இல்ல. ஏன் தெரியுமா? क्योंकि मेरे पास माँ है। यक्केड़ गट्टू बॉडी। என்னடி அதே பார்த்துட்டு இருக்க? எங்கே ஒடுக்கணும் எங்கே ஒட்டணும்னு அவருக்கு தெரியும். யாருக்கு? எல்லாம் பகவான் பார்த்துப்பார். ஹலோ ஹலோ மல்லிகா, நானே கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே கூப்பிட்டேன். ஏன் நான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்காக ஒரு பெரிய தகுடத்தை பண்ண வேண்டியதாக போச்சு. இனிமேலாவது மதன் கிட்டேயும் நிஷா கிட்டேயும் நிஜத்தை சொல்லிடலான்னு இருக்கேன். என்ன என் வேலை போகும் அவ்வளோதானே. பட் நம்ம தான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டோமே, இனிமேல் கஷ்டமாக நஷ்டமாக நம்மளே பார்த்துக்கலான்ட்டு தான். ஹலோ அயுதே, ஹலோ. அவன் எப்படி இருக்கான்? வெளியிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியலண்ணா. ஆனால் டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல உள்ள ஏதோ நிழலாக இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. உடனே சர்ஜரி வேணுங்கிறாங்க. மறுபடியும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் சொல்கிறாங்கண்ணா. உங்களை தான் மறுபடியும் நம்பி இருக்கேன். ஓகே, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையிலே இவ்வளோ பொய் தான் சொன்னதில்லை. பொய்யா? என்ன பொய்? அது ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. சரி சரிங்க சரி. ചേട്ടാ, അയാളുടെ സ്ക്രിപ്റ്റ് ആയിട്ട് അമ്പൂന്റെ അടുത്ത് പോകുന്നു. അയ്യോ എന്റെ ഭഗവതി, ഈ സ്ക്രിപ്റ്റ് എങ്കിലും ഒന്ന് ഇഷ്ടപ്പെട്ടാ മതിയായിരുന്നു. പക്ഷെ അയാൾ പറഞ്ഞ പോലെ ചെയ്തു. അതെ അതെ. Sorry, didn't mean to scare you. But you did. பரவாயில்ல, உட்காருங்க. இல்லை, என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். படிக்கக்கூடாது. சாரி, நான் படிக்கலைங்க, கையெழுத்து ரசிச்சுட்டேன். போதும், அதை மட்டும் ரசிச்சுட்டு விட்டுருங்க. கௌரவத்தோடு தப்பிச்சுக்குவேன். இதில் என்ன அகௌரவம் இருக்குது? நல்லா தானே எழுதுறீங்க. நன்றி. இந்த தமிழ்லாம் நீங்கள் நடிக்கிற படம் இதுலேயும் தலையே காட்ட மாட்டேங்குது, ஏன்? அபூர்வ சிந்தாமணிகள் 1000 பேர் இருக்கிற என் இண்டஸ்ட்ரியில் தலை என்ன வால் கூட தெரியாது. ஆங்கிலோ தமிழ் தான் சினிமா பொண்ணுக்கு அழகுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அரிதாரத்தோடு சேர்த்து ஆங்கிலோ தமிழையும் பூசி தானே ஆகணும். முகத்தில் மேக்கப், நாக்கில் இங்கிலீஷ். நான் நாக்கு வழிக்கிறதே கவிதையால் தான். கையில் என்ன? இது ஹரிதாரம். குரூப்போட ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு தான். ஓ, ஸோ இதுக்கு தான் தேடி வந்தீங்களா? இல்லை, அது ஒரு சாக்கு தான். குட். எனக்கு நிஜம் பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி அதுக்காக தான் வந்திருக்கேன். போய் சொல்கிறது எனக்கும் பிடிக்காது. அதனால நானும் நிஜத்தை சொல்லிடுறேன். கொடைக்கானல 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் காரை இடிச்சு தள்ளின அந்த கருப்பு கார் நான் ஓட்டிட்டு வந்த கார். உங்கள் கார் பள்ளத்தில் விழுந்தது எனக்கு தெரியாது.
தெரிஞ்சிருந்தா எல்லாம் மாறி இருக்குமானும் தெரியாது. ஆனா கண்டிப்பா உதவி பண்ண முயற்சி பண்ணிருப்பேன். நீங்க சொல்லிதான் நடந்தது எனக்கு தெரியும். ப்ளீஸ் பிலீவ் மீ, ப்ளீஸ். Yeah, I believe you. நீங்க என்ன மன்னிக்கலன்னா கூட எனக்கு புரியும். இல்லை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? That was accident. இவ்வளோ நாள் கழிச்சு இதை என்கிட்ட சொல்லணும்னு நினச்ச உங்கள் மனசு நல்ல மனசு, நேர்மையான மனசு. That was an accident. பாகிஸ்தானில் பார்டரில் எதிரியை பார்த்து சுட சொன்னாங்க, சுட்டேன். நேற்று வரைக்கும் என் சகோதரனா என் நாட்டிலே இருந்தவன் அவன். நாளைக்கு அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து இனிமே சண்டை போடுறதில்லைன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, என் கூட நேற்று நின்று சண்டை போட்டு செத்து போனேன் என் காமராடுக்கு பழி வாங்க போகிறேன்னு பாகிஸ்தானுக்கு ஆள் தேடி போக முடியுமா? வீரத்தோட மறுபக்கமே மன்னிக்கிறது தான். வீரத்தோட உச்சகட்டம் என்ன தெரியுமா? அஹிம்சை. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ பேரை கொண்டு இருக்கவே மாட்டேன். தெரிஞ்சே பல பேரை கொண்ட என்னையே நான் மன்னிக்கும் போது உங்களை புரிஞ்சுக்கிறதுல ஆச்சரியமே இல்லை.